வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் ஸ்ரீ டிவியின் நிறுவனர் திரு பாலகௌதமன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் 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 சேதுராமன் அவர்களே, வணக்கம். சொல்லுங்க ஜி. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். சமீபத்துல ராயப்பேட்டையை சார்ந்த ஒரு 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எந்த பின்னணியில இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க சார்? அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஹிஸ்புத் தஹீர். இது நம்ம நாடு மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இது தடை செய்யப்பட்ட அமைப்பு. இப்ப அந்த அமைப்புல இவங்க இருக்காங்க. ரெண்டாவது அவங்க ஆட்கள் எல்லாம் வேற ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க மேல சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. இது தவிர இன்னொரு விஷயம் இப்ப என்ன வந்திருக்குன்னா, லேட்டஸ்டா கன்னியாகுமரி, கரூர் போன்ற இடங்கள்ல இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சிலவருக்கு இவங்க வெடிகுண்டு பயிற்சி அளித்திருக்கிறார்கள். எப்படி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இப்ப அவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இதை எதை கவனிக்கணும்னா, அவர் ஒரு இன்ஜினியர். அந்த கேஸ்ல எப்படின்னா, அவர் சகோதரர், அவங்க அப்பா 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்ப நம்ம எதை பார்க்கணும்னா, ஒரு ஃபேமிலியே ஒரு கிரைம்ல இவ்வளவு தூரம் எல்லாரும் இன்வால்வ் ஆனது மட்டும் இல்லாம அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் பாருங்க. கன்னியாகுமரியில பயிற்சி கொடுத்துருக்காங்க, which is again 700 kilometers south, close to 680 to 690 kilometers, surrounded at 700 kilometers வைங்க. அதுக்கு அடுத்தது மத்திய தமிழ்நாட்டுல கரூர்ல கொடுக்குறாங்க. ஸோ அப்ப லோக்கல்ல இவங்களை யாரு ஹாஸ்ட் பண்றாங்க? நீங்க ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரெக்ரூட் பண்ணணும்னா லோக்கல்ல இருந்தா நீங்க ரெக்ரூட் பண்ணணும். அப்ப லோக்கல்ல இவங்களுக்கு ஆளை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் யார்? இதுவரை தெரியல. அடுத்தது வெடிகுண்டு செய்வதற்கான பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது குற்றச்சாட்டு. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரியான செக்யூர் பிளேஸ் ஒன்று இருக்கணும்ல. வெடிகுண்டுங்கக்கூடியது அண்ணா ஸ்டேடியத்துல வச்சு பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியாது. சங்குதர பீச்சில் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான செக்யூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யார் பண்ணி கொடுத்தது? ஸோ அது இன்னும் வெளி வர வேண்டிய விஷயம் இருக்கு. அதனால என்னை பொறுத்தளவுல இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் இஸ் இன் இட்ஸ் த மோஸ்ட் ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ். இட் ஹஸ் நாட் ஈவன் கான் டு த செகண்ட் ஸ்டேஜ். இட் வெரி ப்ரிலிமினரி ஸ்டேட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா இன்னும் இதுல பல விஷயங்கள் வர வேண்டியிருக்கு. சில முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்து ஆகப்பட வேண்டும். இப்போ பிஎஃப்ஐக்கு மேல, அதாவது பிஎஃப்ஐ தடைக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி மத்திய அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை, எல்லா இடங்களையும் பிஎஃப்ஐ ஆபீசர்ஸ் ரைடு பண்ணாங்க, பிஎஃப்ஐ லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே தமிழ்நாட்டில் ஒரு 28 இடங்கள்ல ஹிந்து அமைப்பை சார்ந்தவர்கள், பாஜக கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மீது வீடுகள் எல்லாம் ஒரு தாக்குதல் நடந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு என்ன சொன்னாங்க? எல்லா இடத்துலயும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அப்படின்னா. ஆனா இல்ல, சில இடங்கள்ல இருக்கிற பெட்ரோல், அதாவது இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல பொள்ளாச்சியில ஒருத்தர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டது, மதுரையில் தாக்குதல் நடத்தப்பட்டது. நான் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை மட்டும் சொல்றேன். இந்த 2 சாம்பிள் நான் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெட்ரோலை தவிர வேற சில ட்ரேசஸ் ஆஃப் வேற சம்மதர் கெமிக்கல்ஸ் அதுல இருந்தது. அதாவது ஃபயர் ஆக்சிலரன்ஸ் அதுல பயன்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது கவர்மெண்ட் பெட்ரோல் பாம்பு, டீசலை கொளுத்தி போட்டான்னு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது. ஆனால் ஃபாரன்சிக் ஸ்டடி நம்ம பண்ணும்போது இது அது மட்டும் இல்லை, சம் அதர் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ஆர் ஆல்சோ தேர் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்தது புளியங்குடியில் இதுக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு விஸ்வ இந்து பரிஷத்துக்குள்ள நகர தலைவருக்குள்ள மரக்கடையில் தீ எரிக்கப்பட்டது. அங்கேயும் இதே மாதிரியான சில ட்ரேசஸ் வேர் ஃபவுண்ட். பிஜேபியில் இப்ப திருவண்ணாமலையில கேண்டிடேட்டா நின்ன அப்படி நம்ம அஸ்வத்தாமனுக்குள்ள அலுவலகம் தாக்கப்படும் போது கூட அங்க எரிஞ்சிருந்த இதை செக் பண்ணும்போது ட்ரேசஸ் ஆஃப் ஃபாரின் எலிமெண்ட்ஸ் நம்ம அதுல பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ சமீபத்துல கண்ணூர்ல ஒரு ட்ரெயின் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதுல அரெஸ்ட் பண்ணி இருக்கிற ஒரு இதுல என்ன சொன்னாங்கன்னா, பெட்ரோல் லைக் சப்ஸ்டன்ஸ் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் 2016 அந்த வாக்குல இருக்கும், கட்டக்கு கிட்ட ஒரு ரயில் எரிக்கப்பட்டது. அதுல சந்தோஷ் பாபுன்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அந்த சந்தோஷ் பாபு யாருன்னு பார்த்து திருநெல்வேலியிலிருந்து மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்தவன், மதம் மாற்றம் செய்யப்பட்டு அவன் இந்த கிரைம்ல ஈடுபடுறான். அவன் அங்க அரெஸ்ட் பண்றாங்க. அது வேகமாக அந்த போகி எரிந்தது. அப்ப சாதாரண பெட்ரோல்ல இவ்வளவு வேகமாக அந்த தீ எறிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
இன்னைக்கு இவர் பயிற்சி கொடுத்திருக்கிற இடங்கள் எங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கன்னியாகுமரி, கரூர். நான் இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட பல ஈவெண்ட்ஸ் சொன்னேன். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பெட்ரோல் குண்டுங்கக்கூடிய பேர்ல ஃபயர் ஆக்சலரன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், இன்னைக்கு இவங்க கொடுத்திருக்கிற ட்ரெய்னிங், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, எஜுகேட்டட் அண்ட் டெக்னிக்கலி ட்ரெயின்டு டெரரிஸ்ட் இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல் தமிழ்நாட்டுல மட்டுமில்லை, தமிழ்நாட்டுல அதிகமாக செயல்படுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து போனவன் தான் அங்க கட்டக்குல தீய வச்சது, கேரளாவில் உள்ளவன் தீய வச்சான். மற்றபடி மேக்சிமம் நடந்த தீயரிப்பு சம்பவங்கள் நடந்ததெல்லாம் தமிழ்நாடு. ஸோ அப்ப இந்த சபிஸ்டிகேட்டட் ஜிஹாத் இது வந்து இப்ப அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில தான் அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. அப்ப அதுல இப்ப என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டது? ரெண்டாவது, அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல மட்டும் கன்ஃபைன் ஆகல. ஏன்னா கரூர்ல கன்னியாகுமரியில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதே மாதிரி வெவ்வேறு பேர்கள்ல என்னென்ன டெரர் ட்ரைனிங் மாடியூல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு அரபிக் கல்லூரி, அந்த அரபிக் கல்லூரியில ஒரு பிசிக்கல் ட்ரெயினர் வந்து பயங்கரவாத பயிற்சி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு புகார் இருக்கு. அதுக்கு மேல் நடவடிக்கை எடுத்த உடனே ஜவாஹிருல்லா சொல்றாரு, நீங்க வந்து ஏதோ ஒருவர் தப்பு பண்ணிய காரணத்திற்காக ஒரு இன்ஸ்டிடியூட்டையே நம்ம வந்து பழி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜவஹர்லா உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு. சரி, அப்ப இந்த இன்ஸ்டிடியூட்ல இவ்வளவு குழந்தைகளுக்கு அவர் பயிற்சி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பிரின்சிபல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இல்ல வேற ஸ்டாஃப் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அதுவும் ஓப்பன் கிரவுண்ட்ல நடந்திருக்கு. அப்ப அவரை மட்டும் குத்தம் சொல்லோட இவங்களுக்குள்ள உடந்தை இல்லாம அது நடந்திருக்குமா? சரி, இப்ப பயிற்சி பெற்று போனவர்கள் எங்கெங்க இருக்காங்க, அவங்கள லொகேட் பண்றதுக்கு இந்த அமைப்பு என்ன பண்ணிச்சு? இந்த மாதிரியான கேள்விகள் பல வருது. அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம கோத்து பார்க்கும்போது, இந்த கைதுங்கக்கூடியது தன்னோட முதல் படியில் தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னும் இது டீப்பாக போகணும். ஏன்னா ஏற்கனவே என்னையே இதுக்கு முன்னாடி பேஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்ன வந்து மதுரையில வந்து அனர்த் பண்ணாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி. அதுல கூட சரி கொஞ்சம் பயங்கரவாதிகள் எல்லாம் பிடித்து அவர்கள் நீதியின் முன் நிறுத்தினார்கள். அந்த நேரத்திலேயே நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிருக்க வேண்டும். ஆனால் அது அந்த செய்யத்தில் அதை யாரும் அதை பொருட்படுத்தலை. இன்னைக்கு அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு யூனிட் வருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சொல்லக்கூடிய இந்த ஹிசுப் தஹீர் அப்படின்னு அமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு வந்து வடக்க எங்கேயோ சில இடங்கள்ல தான் இருந்துச்சு. இந்த அமைப்பு வேற நாடுகள்ல தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல இதெல்லாம் இருக்காது அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம ஊர் போலீஸ்காரர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி கூட நான் ஏதோ ஒரு ஊடகத்துல பார்த்தேன். உலகத்திலேயே ஒருத்தனை முட்டாளாக்குற மாதிரியான ஒரு ஹையஸ்ட் ஜோக் உண்டுன்னா இதுதான். ஏன்னா தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சபிஸ்டிகேட்டட் டெரர் ஆபரேஷனுக்கும் இங்க இருந்து ஆள் போகுது. அப்ப இந்த அமைப்பு இங்க இல்லாம எப்படி இருக்கும்? ஜி, இன்னொரு விஷயமும் நடந்தது நீங்க சொல்லும் போது பார்க்கும்போது, சமீபத்துல என்ஐஏவோட ரெய்டு வந்து இந்த ராமேஸ்வரம் கபே குண்டுவெடிப்பு தொடர்பா தமிழ்நாட்டுல நடந்தது. இப்படி ஏன் நடக்குது? நீங்க சொல்றதை பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் அடிப்படையா தமிழ்நாடு இருக்கின்றதா? ஏன்னா பெங்களூர்ல நடக்கிறதுக்கும் இங்க வந்து தேடுறாங்க. இலங்கையில நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இங்க வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னும் போது எல்லாவற்றுக்கும் அடிப்படை வந்து இங்கேருந்து பெறப்படுகின்றதா? சரி, அதாவது நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் சொல்றேன். ஒரிசா கட்டக்குல தீய கொளுத்த போனவன் சபிஸ்டிகேட்டட் ஆள் இங்க இருந்து போறான். இப்ப ராமேஸ்வரம் கஃபே அதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்துல் மதீன் தாஹா அப்படின்னு ஒருத்தன், அவன் தமிழ்நாட்டுக்காரன், அவன் அரெஸ்ட் பண்றாங்க. சரி, இந்த கேஸ்ல கூட ஒரு சிமிலாரிட்டி பாருங்க. இந்த அப்துல் மத்தேன் தாஹா அப்படிங்கிறவன் விக்னேஷுக்கு கூடிய பேர்ல வளைய வந்தான். அதே நேரத்துல ஒடிசால வந்து அந்த ரயிலை எரிச்சவன் வந்து சந்தோஷ் பாபுங்க கூடிய பேர்லயே தான் வளைய வந்திருக்கான். அவனும் தமிழ்நாட்டுக்காரன். இப்போ இந்த நீங்க சொல்ற ராமேஸ்வரம் காஃபே உடனே அதுக்கு இங்க வராங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இவங்கெல்லாம் எங்க பயிற்சி எடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியமங்கலம் காடுன்னு ஒரு இடத்த சொல்றாங்க. இந்த சத்தியமங்கலம் காடு எவ்வளவு இடத்துல வருது பாருங்க. கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு கார் குண்டு வெடிப்பு, அங்கேயும் சத்தியமங்கலம் காடு தான் அவனும் சொல்றான். இந்த கேஸ் சத்தியமங்கலம் காடு வந்து வருது. இன்னொரு கேஸ் பெங்களூர் கிட்ட இன்னொரு டெரர் ஆபரேஷன், அங்கேயும் பயிற்சி எடுக்கப்பட்டது சத்தியமங்கலம் காடு. ஸோ எல்லாவனும் அதைத்தான் பாயிண்ட் அவுட் பண்றான். அதே மாதிரி ஒரு பங்களாதேஷி ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்றாங்க, அதுவும் கர்நாடகாவில் அரெஸ்ட் பண்றாங்க.
அவன் என்ன சொன்னான்னா, நான் பாம் எங்க வச்சு சோதனை செய்தேன்னா கிருஷ்ணகிரி மலைப்பகுதிகளில் சோதனை செய்தேன். நல்லா தெரிஞ்சுங்க, இது சத்தியமங்கலத்துக்கு எக்ஸ்டென்ஷனா வரக்கூடிய ஒரு இடம். இதுவும் அங்கே வைத்து சோதனை செய்தேன். அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பயங்கரவாதத்துக்கும் இந்த ஏரியா தமிழ்நாடு தானே இப்போ ஆள் சப்ளை பண்றதும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடியதும் ஹைட் அவுட்டாகவும் இருக்கு. இது யாருப்பா அன்னைக்கு சோபா கலாந்தேஜா சொன்ன உடனே இங்க அம்புட்டு அரசியல்வாதிகளும் பொங்குனாங்க. ஐயோ எப்படி தமிழகத்தை சொல்லலாம்னு. ஏன்டா என்னையே இங்க ரைடு பண்றான் உனக்கே தெரியாம. இலங்கையில ஒரு பிரச்சனை அவன் இங்க ரைடு பண்றான். குஜராத்ல மாட்டினவன் என்னடான்னா ஏர்போர்ட்ல நான் மெட்ராஸ் ஏர்போர்ட்டை சுத்தி உள்ளாத்திக்கிட்டு இருந்தேன்னு அவன் சொல்றான். சோபா கலாந்தேஜா சொன்ன உடனே தமிழ் ஒரு உணர்வு உனக்கு கொப்பளிக்குதுன்னா வேற நாட்டுக்காரெல்லாம் உன் ஊர்ல பயங்கரவாதியை பிடிச்சுக்கிட்டு போகும்போது அவ்வளவு பயங்கரவாதி உன் ஊருக்குள்ள இருக்கான், அவன் இங்க சேஃபா இருக்கான். எந்த அளவுக்கு இந்த மாநிலம் இன்னைக்கு கேடுகட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுல நான் இன்னொரு விஷயத்தை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். இப்போ வடக்க போயாச்சு அப்படின்னா ஹரியானால ஒரு பகுதி, அதாவது ஹரியானால கிழக்கு பகுதி, ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேஷோட மேற்கு பகுதி, இது ஒரு ஏரியா. அதாவது ஒரு ட்ரை ஜங்ஷன் அப்படிம்போம். இந்த அதுக்குள்ளதான் வரும். இந்த ட்ரை ஜங்ஷனுக்குள்ளதான் உலகம் முழுக்க பயங்கரவாதத்தை கொடுக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் உருவான இடம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தப்லீகி ஜமாத்தும் அங்கதான் இருக்கு, தியோபந்தும் அங்கதான் இருக்கு, அதோட ஃபவுண்டிங் பிளேஸ் அங்கதான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஜமாயத்துல் இஸ்லாமி ஹிந்த் அதோட ஃபவுண்டிங் பிளேஸும் இந்த பெல்ட்டுக்குள்ளதான். இந்த 3 அமைப்புகளுக்குள்ள தொடக்க இதே இருக்கு. உலகம் முழுவதும் பயங்கரவாதத்தை அடிப்படைவாதத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்புகளும் இதுதான். இப்ப பிரான்ஸ்லயும் சொன்னாலும் அவன் இந்த ஜமாயத்துல் இஸ்லாமிய சொல்றான், இல்லைன்னு சொன்னாலும் இந்த தப்லீகி ஜமாத்தை சொல்றான், இல்லைன்னா இந்த தியோபந்த சொல்றான். உலகம் முழுக்க பயங்கரவாதத்தை இவங்க தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இந்த பெல்ட், அதாவது சொல்லக்கூடிய இந்த ட்ரை ஜங்ஷன் எப்படி இந்த கிரிமினல்களை தப்ப வைப்பதற்கு வசதியாக இருக்கிறது, எப்படி சிஸ்டமேட்டிக்கா அதை இவங்க இஸ்லாமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3 பார்டரையும். ஸோ அதனால மூவ்மெண்ட் பிட்வீன் பார்டர்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கு. இந்த ஆராவலி ரேஞ்சஸை எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க அந்த பக்கத்துல டெரர் ஆபரேஷனுக்கு, இதெல்லாம் நம்ம அப்படியே உங்க மனசுல வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த பார்டர் நீங்க இங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, நீங்க கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் நீலகிரி மாவட்டம், நீலகிரி மாவட்டத்துல இருந்து இந்த பக்கம் அந்த சத்தியமங்கலத்துல ஈரோடு மாவட்டம், அந்த அத்தம் அப்படியே கிருஷ்ணகிரி சைடோட போலாம். எப்படி அப்படி ஒரு இடம் என்பதை அங்கே அவர்கள் ஏற்படுத்தி இன்னும் பயங்கரவாதத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகக்கூடிய ஒரு சென்டராக, அதாவது டெரர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியாக எப்படி அந்த இடத்தை வைத்திருக்கிறார்களோ, இன்று தமிழகம், கேரளா, கர்நாடகா இந்த 3க்குள்ள ட்ரை ஜங்ஷனை அவர்கள் மாற்றி வருகிறார்கள். நான் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், எந்தெந்த பாருங்க ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துலதான் பயிற்சிக்கு போனேன்னு சொல்றான். அப்ப இதோட நோக்கம் என்ன? இந்த இடத்துல இருக்கக்கூடிய நக்சல் அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அமைப்புகளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை பத்தி பலமுறை பல செய்திகள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மோடஸ் ஆப்ரண்டி இது எப்படி அந்த இடத்துல அந்த ஏரியா, அதாவது ராஜஸ்தான், யூபி, ஹரியானா பார்டர்ல எப்படி இருந்ததோ the சேம் திங் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல பாக்குறோம். இதுல மேக்சிமம் ஏரியா தமிழ்நாட்டுக்குள்ள வருது. லிஸ்ட் என் கையில இருக்கு எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு. நீங்க அதே மாதிரி ஆனகட்டியில இருந்து வண்டியில கீழே இறங்கி வந்தாச்சுன்னா உள்ள தடாகம் கிட்ட வந்த உடனே அங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அது கம்ப்ளைண்ட் ஆச்சு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேல இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. என்ன மோடஸ் ஆப்ரண்டி அங்க இருந்ததோ இன்னைக்கு அதே விஷயம் தான் இன்னைக்கு இந்த ஏரியால நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தின் நிலைமை இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கையுடன் நான் பார்க்க வேண்டும். அரசு என்ஐஏக்கு எந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்? சார், முதல்ல என்ஐஏக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல இப்படி ஒரு அயோக்கியத்தனம் நடந்துகிட்டு இருக்கு, இதை கண்டெயின் பண்ணக்கூடிய வேலை எனக்குங்க கூடிய கடமையை மறந்த ஒரு அரசை வைத்துக்கொண்டு இந்த கேள்வி கேட்கறது எனக்கு அனர்த்தம் நான் நினைக்கிறேன். சரி, இது இவங்க கடமை தானே, ஸ்டேட் கவர்மெண்டோட கடமை தானே. என்ஐஏ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ஐஏ ஊருக்குமா போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க, என்ஐஏ ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமா ஐஎஸ் யூனிட் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கேஸோட ட்ரையல்ல இவங்க பிடிக்கிறாங்க சார். சார், நீங்க ஒவ்வொரு லிமிட்டுக்கு லிமிட்ல இந்த மாதிரி வளர்த்தி விட்டுருக்கிட்டு இருக்கிய.
இதுவரை எனக்கு தெரிஞ்சு பல ஹிந்து அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு மேட்டுப்பாளையத்தை சுத்தி. ஏன் இதுவரை நீங்க வந்து எந்த அக்யூஸ்டையும் ஏன் நீங்க ஐடென்டிஃபை கூட பண்ணல? பல கேஸ்ல ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஆபரேஷன் ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் தொடர்ந்து ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் மீது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப போலீஸுக்கு இன்டெலிஜென்ஸே இல்லையே. இருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி விளைவுகள் வரப்போகுதுன்னு. இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை தந்தீங்க. ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.